துணுக்காய் பிரதேச செயலகம் முன்பாக நேற்று முன்தினம் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவரை சந்தித்து பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்லத்தம்பி திலகநாதன் சந்தித்து கலந்துரையாடி போராட்டத்தை நிறைவுறுத்தி வைத்தார். நேற்று முன்தினம் காலை 6 கோரிக்கைகளை முன்வைத்து நீதி கோரி துணுக்காய் பிரதேச செயலகம் முன்பாக குடும்பஸ்தர் ஒருவர் உணவறுப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார். துணுக்காய் பிரதேச செயலகம் தனியார் முதலாளிகளிடம் இருந்து இதுவரை லஞ்சமாக பெற்ற அனைத்தையும் மீள கையளிக்க வேண்டும். பிரதேச செயலக ஆளுகைக்குள்ள மக்கள் அனைவரும் சமமாக மதிக்கப்பட வேண்டும். 2017ஆம் ஆண்டு வறட்சி நிவாரணம் வழங்கியமை தொடர்பில் அதன் தெரிவு பட்டியல் தொடர்பிலும் அனைத்து கிராம சேவகர் பிரிவிலும் நீதியானதும் நியாயமானதுமான விசாரணை மேற்கொள்ள வேண்டும். காணி பிணக்குகளை பாரபட்சமற்ற முறையில் தீர்க்க வேண்டும் மற்றும் காணிகள் வழங்கப்பட வேண்டும். கிராம அலுவலர் திருமதி கிருஷ்ணரூபன் கலைச்செல்வியின் தண்டனை பணியிட மாற்றம் தொடர்பில் வெளிப்படையான விசாரணையும் தீர்வும் வேண்டும் என்று உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்தே அவர் போராட்டத்தில் கலந்து கொண்டிருந்தார். இதனிடையே நேற்று முன்தினம் ஆரம்பித்த போராட்டமானது நள்ளிரவு தாண்டி நேற்று பிற்பகல் வரை இடம்பெற்றிருந்தது. இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் கேட்டறிந்து கொண்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான செல்லத்தம்பி திலகநாதன் சம்பவ இடத்திற்கு நேரடியாக வருகை தந்து துணுக்காய் பிரதேச செயலாளருடன் கலந்தாலோசித்துவிட்டு மாவட்ட செயலாளருடன் உரையாடிவிட்டு உண்ணாவிரதம் இருக்கும் நபரை பிரதேச செயலாளருடன் சென்று சந்தித்து கலந்துரையாடினார். குறித்த நபரின் கோரிக்கைகளுக்கான விசாரணைகள் மாவட்ட செயலாளரால் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அது தொடர்பிலான தீர்வுகள் தங்களுக்கு வழங்கப்படும் என்று உறுதிமொழிக்கு அமையவும் உண்ணாவிரதம் இந்த நபருக்கு பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவரால் பழச்சாறு வழங்கப்பட்டு நிறைவுறுத்தப்பட்டுள்ளது. விரிவான ஒன்றும் இல்லை. விரிவான அறிக்கையை தந்தீங்கன்னு சொன்னால் அது சம்பந்தமா நான் எங்கட பாராளுமன்ற அமைச்சர்கிட்ட கொண்டு கொடுப்பேன். அடுத்தது ஆளுநர்கிட்ட நேர கொண்டு ஆளுநர் வேறு செய்து உடனே அதே இதே தேதியிலே கொண்டு ஓடினாங்களாங்க கொண்டு கையில கொடுத்துட்டு வந்தது எங்க 2000 பாருங்க 12ஆம் மாதம் 30ஆம் தேதி அதுல அதுல பாருங்க ஒரு விஷயம் நீங்க அவ்வளவு கோப்பிய நீங்கள் கையில் பிடிச்சு தாங்க. என்னன்னா ஒரு தினத்துக்கு அவர் போன பேர் அதுல மாவீர தினத்துக்கு சொல்லி இவர் இப்படி எல்லாம் போட்டோம் விட்டு பெரிய போட்டு அந்த அதே மாதிரி இனி வேற டிஎஸ்மார்களுக்கும் பிரச்சனை வரப்படாம எங்களோட லட்சியம் அதான் நிறைய வாரவே நல்ல கொள்கையோட வரும் நிறைய புள்ளையான வழியில இங்க நடக்கே இல்லை. ஆனா அவருக்கு முக்கியத்துவம் பவர் இருக்கு. ஒரு பெர்மிட்டுக்கு இன்சூரன்ஸ் டேக்ஸ் கொண்டு இல்லை சார் என்ன செய்யறேன்டா கேட்க வேண்டிய நிலைமை வருது என்றால் ஆனால் அந்த அந்த பவர் வந்து அந்த தாக்கம் செலுத்துது, அந்த ஜிஎஸ்க்கு தாக்கத்தை செலுத்துதுன்றதுதான் என்ன கேட்டா அப்படி ஒரு தாக்கம். அப்ப எல்லாரும் ஊர்ல இல்லை எல்லாரும் கேட்கிறாரு எல்லாத்துலேயும் போட்டோ காப்பி எடுத்துட்டாங்க. நான் தான் உங்களுக்கு டிசிசி அதுக்கு முதல் அந்த மீட்டிங்கில் விதைக்கான உங்களுக்கு நான் மேக்சிமம் என்னால் இயன்ற அளவு இதுக்கு உங்களுக்கு பதில் தாரேன். நான் கோப்பி வந்து தாங்க இதில் விளக்கம் இல்லை எனக்கு இல்லைம்மா உங்களுக்கு பிரச்சனை. நீங்கள் நாங்கள் மாவட்ட ஆஃபீஸ் போடுறோம், நாங்கள் பேர் வரைக்கலாம். நீங்கள் எனக்கு கோரிக்கை எங்களுக்கு தந்தால் நாங்கள் அதை ஆராய்ச்சி அதுக்குரிய நடவடிக்கை கட்டாயம் நாங்கள் செய்வோம். இது அவர் கேட்டது கேள்வி எல்லாம் உங்களுக்கு நியாயமானது. மற்றது என்னடா அவர் இருக்கிறார் நீங்க சொன்னது அவ்வளவு சரி. நீங்க அதுல விளக்கமா எழுதி இருக்கிறார். நான் அவ்வளத்தை கொண்டு போய் அதுக்குரிய விசாரணை செய்து உங்களுக்கு நாங்கள் பதிலத்தான் செய்து அதுக்கு விசாரணை நடந்தே ஆகும். இதுல அந்த விசாரணை இல்லாதபடியா எனக்கு தெரியல உண்மையில என்ன நீங்கள் உண்மையில இல்ல என்னன்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க உண்மையில இதுவரை என்ன சொல்லுங்க அரசாங்கத்துல மனையில வந்தது. ஆனா நீங்க சொல்ற மாதிரி விசாரிக்கப்பட வேண்டிய விசாரணை நீங்க சொல்றது இது சரி என்ன சொல்லுங்க விசாரிக்கப்பட வேண்டிய விஷயம். ஆனா விசாரணை உடனடியா நிறைவு செய்து உங்களுக்குரிய பதில தாரு காலதாமம். அதுக்கிடையிலையும் கூட உடல்நிலை வந்து மோசமா போடும்.
இல்ல நான் சொல்றது 5 நாளை கூட உங்களுக்கு விசாரணை செய்து முடிவு தாரது நடக்கிற விஷயம் இல்லை. ஏன் சொல்லுங்க, லீவு நாள் வரும் அப்படி இருக்கு. நான் உங்களுக்கு இதுக்குரிய விசாரணை செய்து உங்களுக்கு திருப்திகரமான பதிலை நாங்கள் எடுத்து எடுக்கிறோம். இல்ல நான் வாங்குறோம். என்னடா சார் நான் துணுகா பிரதேச செயலகத்துக்கு முன்பாக உணவு தவிர்ப்பு போராட்டத்தில், அதாவது நீர் மற்றும் உணவு தவிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு நான் நேற்று 9:30 இப்போ வரை நீர் உணவு தவிர்த்து போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு பிரதேச செயலாளர் வந்து சில கருத்துக்களை கூறியிருந்தார். நான் இவையே ஒரு தடவை நான் நம்ப தயாரில்லை என்ற போது மாவட்ட பிரதேச ஒருங்கிணைப்பு குழு தலைவர், என்ன பேர் அவருக்கு, சார் வந்து என்னிட்ட கழிச்சு உறுதிமொழி தந்திருக்கிறார். என்னென்றால் ஒரு 7 நாளைக்குள்ள மற்ற பிரச்சனைகளுக்கு மற்ற கோரிக்கைகளுக்கு கொஞ்சம் நாள் எடுக்க மட்டுமே. நான் குறிப்பிட்டது அந்த முதலாவது கோரிக்கையான கோரிக்கை கட்டாயம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்று இப்போ நிறைவேற்றி தர சொல்லி தான் நான் நின்றேன். ஆனால் சில விசாரணைகள் நிமித்தம் இன்வென்ட்ரியில் ஏதோ 15 ஆச்சாம், அது அங்கங்கே செய்யணும். ஒரு கிழமை அவகாசம் கேட்டிருக்கேன். 2 சரியாக 1 கிழமை அவகாசம். அதுக்கு நான் கடிதம் மூலம் கேட்டிருக்கேன். நான் நிறைய இடங்களுக்கு கடிதம் அனுப்பி எங்களுக்கு ஒரு பதிலும் வாரன்றதால நான் அதை உறுதிப்படுத்த முடியாது. கடிதம் மூலம் கேட்டிருக்கேன். கடிதம் மூலம் தெல்லாமல் இருக்கிறேன். அதன் நிமித்தம் நான் இந்த உணவு போராட்டத்தை நிறுத்துகிறேன். நான் 1 கிழமையால் இதுக்குரிய தீர்வு சரியான தீர்வு வரையில்லை என்றால் திரும்ப இதே இடத்துல வந்து இருப்பேன் என்றதையும் சொல்லிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. துணுக்காயிலே நடைபெற்ற உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டுள்ள அந்த சகோதரனின் உண்ணாவிரத போராட்டத்தை நான் இங்கே வருகை தந்து அவர்களுக்கு ஒரு நீதியான ஒரு விசாரணை செய்து அவருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பேன் என்றும் அதற்குரிய முடிவுகளை மிக விரைவாக தெரிவிப்பதாகவும் உறுதியளித்து அவருடைய இந்த உண்ணாவிரத போராட்டத்தை நான் தற்பொழுது நிறைவு செய்து வைத்துள்ளேன் என்பதையும் இந்த தருணத்திலே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.